ஸோ எந்த ஒரு மரத்தையும் வெட்டினா மீண்டும் முளைச்சிரும். எந்த ஒரு பாறையை உடைச்சாலும் அது ஒரு மழையாக அடுத்த செகண்டே மாறிடும். பாறை உடஞ்சாதாங்க மழையே வரும், மழை இல்லைன்னா ரிவரே கிடையாது அப்படின்னு சொல்கிறது எப்படி நல்லா இருக்குது? ஸோ கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்ல போகிற ஒரே விஷயந்தான், கற்றுக்குங்க. தோத்தாலும் வெற்றியின் முதல் படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அடி வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வலுவாகும், நம்ம மனசும் வலுவாகும். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். ஏன்னா தோத்தாதான ஆப்போசிட்டோட பாயிண்ட்டும் அவனோட ஹெவியான வெயிட்டும் தெரியும். ஸோ உங்ககிட்ட யாராவது ஏதாவது நீ இந்த விஷயத்துக்கு ஆக மாட்ட, அந்த விஷயத்துக்கு ஆக மாட்டேன்னு சொன்னாங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க, ஜெயிக்க மட்டுமே தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு நம்புங்க. நம்ப முடியும். ஏன்னா நான் நம்பினேன், நான் ஜெயிச்சிட்ருக்கேன். தப்பு பண்ணால் அதை திருத்த பார்க்கணும், அதுக்குன்னு அதை அழிக்க பார்க்கக்கூடாது. ஏன்னா நடந்ததை நம்மளால் மாற்ற முடியாது, ஆனால் இனி நடக்க போகிறத கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிறேன். ஸோ நான் ரொம்ப நிறையா பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறது ஒன்று தான். அது என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன், அந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் லைட்டாக ஒரு தட்டி விட்ருங்க. நம்மளை யாராவது கீழே தள்ளி ஏறி மிதித்து போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்று தான், இதோ இந்தா வந்துட்டேன் ராசா. ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு மை வேர்ல்ட். திஸ் இஸ் யோர் பிரின்ஸ்.